இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினால். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ராவுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருக்க காரணம் என்ன? வேதத்திலே தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினவர் என்று எஸ்ராவை பற்றி மட்டும் கூறப்பட்டுள்ளது. எதற்காக அல்லது எதையெல்லாம் செய்யும்படி எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவதாக எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று பார்க்கிறோம். பக்குவப்படுத்தி என்று கூறும்போது ஆங்கிலத்தில் for Ezra had prepared his heart to seek the law of the Lord என்று வாசிக்கிறோம். தேர்வு எழுதுவதற்கு பிள்ளைகள் ப்ரிப்பேர் பண்ணுவது போல, அதாவது தேர்வுக்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதைப் போல நாமும் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேர்வுக்கு ஆயத்தப்படுவதற்கு முன்பாக அந்த பாடங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பாடங்களை அறிந்து கொண்டு தேர்ச்சி பெறுகிறார்கள். வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் நாம் வாசிப்பதை நிறுத்தாமல் வேதத்தை கற்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய வேத வசனங்களை ஆராய்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த தினமும் பிரயாசப்படுவோம். இரண்டாவதாக, வேதத்தின்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் நம் இருதயத்தை பக்குவப்படுத்துவோம், பிரயாசப்படுவோம். மூன்றாவதாக, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று பார்க்கிறோம். தான் கற்று தேறின வசனங்களை எஸ்ரா மற்றவர்களுக்கும் உபதேசித்தான். அர்த்தசாஸ்ட்ரா என்கிற ராஜா எஸ்ராவுக்கு எழுதும் கடிதத்தில் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதப்பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானமுண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால் என்று தன்னுடைய கடிதத்தை துவக்கினார். ஆண்டவருடைய வேதத்தை போதிக்கிற எஸ்ரா உத்தமன் என்று அந்த ராஜாவும் கூட அறிந்திருந்தார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் எஸ்ரா எருசலேமுக்கு கூட்டி சென்றார். கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தபடியினால் அந்த பிரயாணத்திற்கு தேவையாக எஸ்ரா கேட்டவைகளை எல்லாம் அர்த்தசாஸ்திரா ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்தபடியினால் எல்லோரும் பத்திரமாக எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது போல கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் மேலும் இருக்கட்டும் அப்பா. ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் இடத்தில் நாங்கள் கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தை எங்களுக்குள் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.